நாங்க ஒரு ஆபத்தான மிருகத்தை வளர்த்தோன்னு எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நீ சோயாவை சாகடிக்க முயற்சி பண்ணியா? ஏன் பண்ண? ஏன் இப்படி நீ பண்ண? உன்னை என்னோட பொண்ணு மாதிரி தானே இந்த வீட்டுல வச்சிருந்தேன். ஹசார் உன்னை ஃப்ரெண்டா தானே நினைச்சுக்கிட்டு இருந்தா. உனக்காக உயிரை கொடுக்க கூட துணிஞ்சானே. ஆனா நீ அவனுக்கு துரோகம் பண்ணிருக்க. நெருப்பு கூட உன்னை தீண்டணும்னு நினைக்காது தன்வீர். அந்த அளவுக்கு நீ மோசமானவன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னை அடிச்சு படியல. சேத்து மேல கல்ல தூக்கி எரிஞ்சோன்னா அது நம்ம மேலதான் விழும். இந்த புனிதமான மாசத்துல உங்க கையை கலங்கப்படுத்திக்காதீங்க. நீங்க விரோதத்திலேயே எனக்கு அமைதியா நடந்துக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இது உன்னோட குழந்தைக்காக. நீ பண்ண தப்புக்கு அந்த குழந்தை தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜாமி, நான் சொல்றத கேளுங்க. எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. சோயாவோட உயிரை அழிக்க வாய்ப்பு கேட்கறியா? நீ இப்ப எதுக்கு இன்னொரு வாய்ப்பு கேட்கறேன்னு சொல்லு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி சோயாவை மறுபடியும் கொலை பண்ண முயற்சி பண்ண போறியா? போய் நீ சோயாவை கொலை பண்ண முயற்சி பண்ண இது மட்டும் ரம்ஜானோட புனிதமான மாசமா இல்லாம இருந்ததா நான் உன்னோட உயிரை எடுத்துருவேன் தன்வீர். பிளீஸ் இங்கிருந்து போயிடு. ஜாமி, நான் சொல்றத கேளுங்க. வெளியே போடி. நீங்க யாரு? என் பேரு விக்ரம் சுக்லா, ரஜினியோட புருஷன். விக்ரம், 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 விக்ரம். வந்துட்டீங்களா? ஏன் இவ்வளவு லேட் ஆக்கினீங்க? நான் உங்களுக்காக எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். சொல்லுங்க, ஏன் பேச மாட்டீங்க? என்னை கூட்டிட்டு போக நீங்க ஏன் வரல? அது என்னாச்சுன்னா, நான் எவ்வளவு முயற்சி பண்ணியா நடந்ததெல்லாம் மறந்துறேன். அதான் இப்ப நான் வந்துட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடும். சரியா?
சரி நீ சீக்கிரமா கிளம்பி வா, நம்ம இங்கிருந்து போலாம். ஆ? நீ கிளம்புறதுக்குள்ள இவங்க எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். இவங்க நமக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்காங்க இல்ல? சரி சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. நான் இப்பவே வந்துடுறேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். யார் நீ? நான் விக்ரம். எங்களை முட்டாளாக்கிறதுக்கு முயற்சி பண்ணாத, மரியாதையை சொல்லி எதுக்காக இங்க வந்திருக்க? ரஜினியை கூட்டிட்டு போதான். அவ என் பொண்டாட்டி, அவளை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கா. அவ ஒண்ணும் ரஜினி இல்ல. அவ குஃபர் அஹமத் சித்திக்கோட பொண்ணு ஹுமேரா சித்திக். புரிஞ்சுதா? அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. ஹுமேரா சித்திக். புரிஞ்சுதா? ப்ளீஸ் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. அவளுக்கு எதுவும் ஞாபகம் இல்லங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கியா? மரியாதை போகிறது. ஒரு நிமிஷம் அவரை பேச விடு. அம்மா இவன் போய் மேல போயா பேசி நம்ம எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். ஐயா நான் சொல்றதை கேளு. ஒருவேளை இவன் போய் சொல்றானா? உமேரா ஏன் இப்படி சொல்லணும்? இவன் தன்னோட புருஷன். அப்பா ஹுமேரா தன்னை ரஜினி நினைச்சுக்கிட்டு இருக்கா. இல்லாத ஹஸ்பண்ட்காக இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருக்கா. இப்படி திடீர்னு ஒருத்தன் வந்து நின்னா அவங்கள அப்படிதானே நினைச்சு ஏத்துக்குவா. ஏய் கொஞ்சம் இருங்க. அம்மா நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க நடக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. உனக்கு நடக்கிற எதுவுமே புரியலையா? இப்ப புரிய வைக்கிறேன் பாரு. வெளியே போ. போ. சொன்ன கேளு. நீ சொல்றது உண்மைதாங்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்னாச்சு? ஏன் எதுவுமே பேச மாட்டேங்க? இந்த ரஜினி சுக்லா உண்மையிலே உன்னோட ஒய்ஃப் நிரூபிக்க ஆதாரம் இருக்கா? இதுக்கு நான் என்ன சொல்றது? அக்னிய சாட்சியா வச்சு 2 பேரும் 7 முறை வலம் வந்ததுக்கு அப்புறமும் ரஜினியோட புருஷன் நான் தானே திரும்பவும் நான் உங்களுக்கு நிரூபிக்க வேண்டியது இருக்கு. சரி இத பாருங்க. நானும் ரஜினியும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போய் எடுத்த போட்டோ இது பாருங்க. தன்வீர், நீ ஒரு பொருளை மறந்துட்ட. இதுல உன் திங்ஸ் எல்லாம் இருக்கு. ப்ளீஸ் இதையே எடுத்துட்டு போ. ஏன்னா உன்னோட எந்த பொருளும் இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உன்னோட பார்வை கூட இந்த வீட்டுல மறுபடியும் படுறது எனக்கு சுத்தமா பிடிக்காது தன்வீர். இந்த வீட்டை விட்டு போனப்போ இந்த இடத்துல தான் நான் இருந்தேன். அந்த இடத்துக்கு போய் அங்க இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது சேவை பண்ண. ஒருவேளை அந்த அல்லாஹ் நீ செய்ய போற சேவைக்காக உன்னோட குற்றத்துக்கான தண்டனையை கொஞ்சமாவது குறைக்கலாம்ல. ஏன்னா ரம்ஜானோட புனிதமான மாதத்துல நீ செஞ்ச தப்புக்காக மனசார மன்னிப்பு கேட்டேனா கண்டிப்பா அத அல்லாஹ் கேட்பார். ஆனா நீ ரொம்ப லக்கி தான். இது எல்லாமே ரம்ஜான் மாதத்துல நடந்திருக்கு. தண்டனையில இருந்தும் நீ தப்பிச்சு போயிட்ட. ஆனா நீ இதுக்கு நிச்சயம் பதில் சொல்லியே ஆகணும் சோயா. உன்னால எப்பவுமே கண்டுபிடிக்க முடியாது உன்னோட அப்பா யாருங்கிறது. நான் அந்த ரகசியத்தை சாகுற வரைக்கும் நிச்சயம் காப்பாற்றுவேன் சோயா. நீ இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல தன்வீர். மனுஷ விரும்பினாலும் விரும்பலைனாலும் ஒண்ணும் நடக்காது. உனக்கு ஞாபகம் இல்லையா? நீ என்னையும் மிஸ்டர் கானையும் பிரிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணன. ஆனா என்ன ஆச்சு? இன்னைக்கு நானும் மிஸ்டர் கானும் சேர்ந்துதான் இருக்கும். எங்களுக்கு துணையா அத்தையும் இருக்காங்க. அவங்க என்ன என் அம்மா விட அதிகமாவே நேசிக்கிறாங்க. எனக்கு நஜ்மாங்கிற ஒரு தங்கச்சியும் கிடைச்சிருக்கா. அந்த அல்லாஹ் விரும்பினாருன்னா எனக்கு என்னோட அப்பாவும் கிடைச்சிருவாரு.
ஏன்னா அல்லாவோட விருப்பத்துக்கு முன்னாடி ஏன் பேச்சோ ஓம் பேச்சோ செல்லாது. எனக்கும் ரஜினிக்கும் கல்யாணம் ஜூன் 12, 2008 ராய்ப்பூர்ல நடந்தது. ரஜினி ஒரு அனாதை, அதனால அவளுடைய கல்யாணத்துக்கு யாருமே வரல. ஆனா எங்க கல்யாணத்தை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். நீங்க விரும்பினா நான் அதை கூட நிரூபிக்கிறேன். நான் என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேல என்ன ஆதாரத்தை காட்டினா நீங்க நம்புவீங்கன்னு எனக்கு புரியல. தயவு செஞ்சு ரஜினி என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் அவன் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். உண்மையிலே அவ்வளவு பாசம் இருக்கிறவனால தான் இத்தனை நாள் எங்க போயிருந்த? ஏன் இத்தனை நாள் அவளை பார்க்க வரல? உத்தரகாண்ட்ல இருந்தேன். சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களை நம்புங்க. நாங்க 2 பேருமே ஃபினான்ஷியல் கிரைஸ்ல வந்துட்டோம். லேண்ட்லார்ட்ல எங்களை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க. நான் வேலை தேடி உத்தரகாண்டுக்கு போயிட்டேன். ரஜினியை விட்டுட்டு தான் போனேன். அங்க திடீர்னு வெள்ளம் வந்துருச்சு. திரும்பி வரதுக்கு எந்த வழியுமே இல்லை. என்னால பேச கூட முடியாம போயிடுச்சு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த லிஸ்ட்ல என் பேர் நிச்சயமா இருக்கும். பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நேரா இங்க தான் வந்தேன். போலீஸ் தான் சொன்னாங்க ரஜினி இங்க தான் உங்க வீட்டுல இருக்காங்கன்னு. அதனால தான் நான் அவளை இங்க தேடி வந்தேன். உன்னை நம்பி திடீர்னு அந்த பொண்ணை எப்படி அனுப்பி வைக்க முடியும்? உன்கிட்ட ரஜினியோட சேர்ந்து நிக்கிற மாதிரி கல்யாண போட்டோ இருக்குன்னா எங்க கிட்டயோ எங்க உமேராவோட போட்டோ 1000 இருக்கு. அங்க பார். சரி, நாங்களும் ஒத்துக்கிறோம் 2 பேரோட முகம் ஒரே மாதிரி தான் இருக்குன்னு. ஆனா 2 பேரோட கழுத்துலயும் ஒரே மாதிரியான அடையாளம் மட்டும் எப்படி இருக்குன்னு கேக்குறேன். இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. இது எல்லாமே அந்த கடவுளுடைய விளையாட்டு. கடவுளை கொண்டு வராத. உன்ன மாதிரி ஆளுங்களை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். இங்க நடக்கிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்குன்னு எனக்கும் தெரியுது. ஆனா நான் சொல்றதுதான் உண்மை. அந்த பொண்ணு ரஜினி தான். அவ ஏன் பொண்டாட்டி. நான் அவளை உயிருக்கு உயிரா விரும்புறேன். இல்லனா நீங்களே சொல்லுங்க, எப்படி நான் வந்து கூப்பிட்ட உடனே அவ என் கூட வர தயாரா இருப்பா? போலாமா? வாங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? இப்ப நல்லா இருக்கேன். இவ்வளவு தூரம் நடந்திருக்கு. ஆனா நீங்க என்கிட்ட எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி தப்பு என்னோட தான். அவளை பத்தி தெரிஞ்சுக்காம அவளுக்கு நிறைய இடம் கொடுத்துட்டேன்.
தன்வீர் விரிச்ச வலையில நான் வசமா மாட்டிக்கிட்டேன். எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. உங்களை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அதை பண்ணாம மறுபடியும் உங்களையே திட்டேன். அதுக்காக நான் என்ன செஞ்சாலும் எனக்கு மன்னிப்பு கிடைக்காது. நீங்க எந்த தப்பும் பண்ணல மிஸ்டர் கான். நீங்க உங்களோட ஃப்ரெண்ட நம்புனீங்க, அவ்வளவுதான். ஆனா அவ ப்ளீஸ் மிஸ்டர் கான், எந்த ஒரு விஷயம் நம்மளுக்கு வலியும் வேதனையும் மட்டும் கொடுக்குதோ அதை மறந்துடுறது தான் நல்லது. நான் இது எல்லாத்தையும் மறக்கணும்னு தான் நினைக்கிறேன். அப்புறம் ப்ளீஸ் நீங்களும் உங்க மனசுல எந்த கில்ட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா நான் ஒரு விஷயத்தை விரும்பல மிஸ்டர் கான். நம்மளோட எதிர்கால வாழ்க்கைக்கு இதோட பாதிப்பு இருக்கக்கூடாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு கூட சில சமயத்துல அவ நம்மோட உமரா இல்லைன்னு தான் தோணுது. அவளே போறதுக்கும் தயாரா இருக்கா. அப்புறம் அந்த விக்ரம தன்னோட புருஷன்னு வேற சொல்றா. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பொறுத்த வரைக்கும் நாம ஏதாவது ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அந்த விஷயத்தை பத்தி முழுசா விசாரிக்கணும். ஆமா, ஒருவேளை அவ ஹுமேராவா இருந்தா நம்ம அவசரத்துல ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டு அப்புறம் அதை நினைச்சு கஷ்டப்படக்கூடாது. சரி, ஒரு வேலை பண்ணுவோம். நாம இங்க ஒருத்தன் வந்திருக்கான்ல, அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணுவோம். ஐயா, இவனோட பக்கத்து வீட்டுக்காரன் யாருன்னு கண்டுபிடி, அவனோட குடும்பம் யாருன்னு கண்டுபிடி. இதுல எவ்வளவு உண்மை இருக்கு, எவ்வளவு பொய் இருக்கு, இவனோட பேர் உண்மைதானா இல்ல. நாம எதுக்காக தேவையில்லாம இப்ப இத பத்தி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கணும்? அவன் நம்ம ஹுமேரா, அதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். அயான், நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. யாரையும் அவங்களோட விருப்பத்துக்கு மாறா தடுத்து நிறுத்தினா அது சட்ட விரோதம். அட, நம்ம மேலேயே கேஸ் போட வாய்ப்பு இருக்கு. அட, இதுல பிரச்சனை என்னன்னா நாம இத பத்தி அவகிட்ட பேசவும் முடியாது. அந்த டாக்டர் சொல்லிருக்காருல, அவகிட்ட இந்த மாதிரி ஏதாவது பேசினா உமேரோட மனசுல ஏதாவது விஷயத்தை திணிச்சா அவளால அதை தாங்க முடியாதுன்னு. நாம போய் அவகிட்ட எப்படி சொல்றது நீ உமேரா தான் ரஜினி இல்லைன்னு? அப்பா, சீக்கிரமா வாங்க, ரஜினி போறதுக்கு தயாரா இருக்கா. அவ ரஜினி இல்ல, ஹுமேரா தான். ஐயா, கொஞ்சம் பொறு. அவளை நம்ம எப்படிப்பா போக விடுறது? இத தடுத்தே ஆகணும். இல்ல ஐயா, நான் அவளை தடுக்கிறேன். அண்ணா, நான் உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களை எப்பவும் சந்தோஷமா பார்த்துப்பேன். நல்லா யோசிச்சுக்கோங்க மிஸ்டர் கான், இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமானது. ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான வேலையை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோயா. ஓ ரியலி? ரியலி. அப்படின்னா சரி, நான் என்னோட ஃபுல் விஷ் லிஸ்ட் தரேன். நான் உங்க எல்லா விஷயம் நிறைவேற்றுவேன். எனக்கு தெரியும். இது ரொம்ப கஷ்டமான வேலைன்னு எனக்கு தெரியும். அதையும் தான் நம்ம பார்த்துடலாமே. உங்களால பண்ண முடியலனா ஒருவேளை பண்ணிட்டா நீங்க என்ன சொன்னாலும் மலிகாய் ஹவுஸ் நம்பர் 21 மோதி மஜீத் ரோட் போபால் உங்களோட எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுவான். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு விருப்பம் தான். சொல்லுங்க. நீங்க என்ன நிக்கா பண்ணிப்பீங்களா? என்னோட வாழ்க்கை பூராவும் என் கூடவே இருப்பீங்களா? என்னை விட்டு நீங்க எங்கேயும் போகக்கூடாது. நான் சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் மிஸ்டர் கான், நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
எப்பவும் உங்க கூடவே தான் இருப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிக்கா ஒரு தடவை தான் பண்ணணும். ஒரு தடவை பண்ணிட்டா அதை நான் என் வாழ்க்கை பூராவும் காப்பாத்துவேன்.